படிக்கிறீங்கன்னா நீங்க ஸ்கூல்ல ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்கும் போது உங்க அப்பா அம்மாக்கு அது ஒரு பெருமையா இருக்கும். நீங்க ஒரு சில காரியத்தை செய்யும் பொழுது உங்க அப்பா அம்மாக்கு அது பெருமையா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். சில காரியத்தை உங்க உங்க மூலியமா தான் பெற்றோர்கள் வந்து நிறைவேற்றிக் கொள்வார்கள். ஏன்னா அவரோட வாழ்க்கையில சில கிடைக்காததை உங்க மூலியமா நிறைவேற்றிக் கொள்வாரு. அப்படி அந்த ஒரு பொறுப்புல இருக்க வேண்டிய பிள்ளைகளா இருக்கிற நாம உண்மையா பிள்ளைகளா இல்லாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்குறதா இருக்கும். அவர்கிட்ட இருந்து மட்டும் எல்லாத்தையும் பறித்துக் கொள்கிற ஒரு கூட்டமா இருக்கணும். ஒரு திருடர்களை போல ஆண்டவர்கிட்ட இருந்து மட்டும் நன்மைகளை மட்டும் பறிச்சு கொண்டே இருக்கணும். நமக்கு ஒரு தேவைனா, நமக்கு குழந்தை இல்லைன்னா, நமக்கு ஒரு நோய்னா, ஒரு வியாதினா, ஒரு கஷ்டம், ஒரு கடன் பிரச்சனைனா சபைக்கு அப்படியே தவறாம போறது. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்கு போய் உட்கார்றது, எல்லா கூட்டத்திலையும் உட்கார்ந்து அட்டன் பண்றது, தினமும் ஜெபம் பண்றது, வேதத்தை வாசிக்கிறது எல்லாம் பண்ணும். ஆனா இது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் நம்ம எந்த அளவுக்கு தேவனை தேடுகிறதா இருக்கும் சொல்லுங்க. அப்படியே சபைக்கு போறது கம்மியாகும், வேத வசனத்தை வாசிக்கிறது